அருமையான சபையிலேயே வந்திருக்கக்கூடிய பிள்ளை யார் யார் பேர் என்ன அப்படி என்று தெரிகிறதா புரிகிறதா தெரியுதா? அறிந்தாலும் தெரிந்தாலும் உன்னோட பெருமை நான் சொன்னால் தெரியாது. இப்ப ஏற்பட்ட சபையில எடுத்து உரைத்தால் தெரியும். எடுத்து உரைத்தால் தெரியும். என் மேல் என்ன வாட வீசுகிறது என்று தெரியுதா? சந்தன வாசனை. அட சந்தன பொட்டு மிட்டு நெத்தியில திலகமாமட்டு சந்தன புட்டுமிட்டு சாந்து செவ்வாது பூசி அருமணியான தருவாயிலே இதெல்லாம் அஞ்சம் பழுதூரி அட தங்க கடாக்கமும் வந்தியான் வீரமணிகண்டன் என்னும் பாலன். அது யாரு பாடுந்தனா? உண்ணாமலை சத்திச்சாவடி செல்வராஜ் அவர் தந்தை சீனிவாச ஆசிரியர் ஏதிய பாடல் இது. இந்த பாடல் இப்ப இந்த ஒரு வாத்தியார் போட்டது. அடுத்தது ஆனத்தூர் சீனிவாச வாத்தியாரு என்ன இருக்காரு? அவருதான் குழந்தை வடிவில் தான் இருக்காரு. ஐயப்பா அப்படின்னு நான் பாலமணி கட்ட நீ அழுப்பும் பொருந்து மண்டலத்துல வளர்ந்து வராரு அப்படின்னு அவரு குழந்தை வடிவில் தான் இருக்கார். அதுதான் பாலர் மணிகண்டன் வந்தேன். நல்ல பாவலர் நாவலர் யாவரும் போட்டிட யோனோ எனது சேவை தந்தேன். எது ஏனோ எனது சேவை தந்தேன் அப்படின்னு அவரு. இதே நம்மளுக்கு எல்லாம் வாத்தியார் யாரு? இந்த கூத்துக்கெல்லாம் வாத்தியார் யாரா? கூத்து ஆடி காட்டுந்தாண்டா அவரு. இந்த பாட்டு எழுதி காட்டுந்தா கைலாயபுரமா? அவர்தான் தேவனாம்பட்டினம் ஆர் ராஜகோபால் கடலூர் மாவட்டத்தில் அவர் நாடக ஆசிரியர். அவர் எழுதின நாடகத்தான் இங்க தெற்க வடக்க கிழக்க அனைத்து பேரும் எல்லாம் பார தந்தாலும் அவரு எழுதி வைத்தார். எழுதிய நாடகம் தான் அவர் பாடம் தான். அந்த மாதிரி நாடகத்துல அவரவர் கற்றவாறு கற்றது கையளவு கல்லாது உலகளவு. அது மாதிரி தோன்றின மூலோடு தோன்று அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றலின் ஊருக்காரன் காசு கொடுப்பாங்க நம்மளுக்கு தருவாங்களா? ஊருக்காரங்க இல்லடா அவரு இப்ப எந்த நாடகத்திலயா இருந்தாலும் ஒரு வேஷம் பூரா கத்து வச்சிருக்கிறது. பூரா அந்த என்ன வருது ஒரு வேலை முடிஞ்சு போச்சுன்னா பென்ஷனு அந்த காசு பூரா செரிக்காம இருக்கு ஆளுக்கு.
அது ஒன்று ஏய், எம்முடைய நாடு இருக்கிறதே ஆமாம். இதுதான் அட நாட்டுக்கு நாள் புறமோ கோட்டையுடன் கோட்டையுடன் நடுவாக சிவன் கோவில் அமைந்த நாடு. பாத்தியா? ஆமாங்க. ஒரு கல்லை நட்டு வச்சு ஆ, அத மனுஷ கையெடுத்து கும்பிட்டாதான் அதுக்கு பேர் சாமி. தெய்வம். அத கல்லுதான் நட்டுக்குன்னு அவன் பேசாம போனா. அது கல்லு தான். கல்லுதான். ஏய், ஆலயம் திறந்த நாடு என்னுடைய நாடு. நாடு. அது மட்டுமா? உங்க உட்காந்துருக்காங்களா அவங்களா யாரு? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஊர்காரங்க கூத்து பார்க்கணும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இவங்களா அட அறுத்தால அறுத்து வர ஆமா, என்னன்னா மாதர் கூட்டங்கள். மழை வருது, பொழுது விடியுதுன்னா கற்பிலே திறந்த மாதர்கள் இருந்த கூட்டம் தான். தாய் தந்தைமார்கள் இருந்த கூட்டம் தான். பகல் பொழுது பொழுது விடுகின்றது, பொழுது விடியுது. அது மாதிரி வண்டி ஏதாவது இருந்ததுன்னா நவுத்தி விடுங்க, வழியில் அடிக்கிறது. அப்படியெல்லாம் இருந்தாலும் என்னுடைய நாடு இருக்கிறதே. ஆமாங்க. நாட்டுக்கு இல்லை எந்தன்னா ஆட்டக்காரனுக்கு என்ன இருந்தாடா இங்க ஆடலாம். அந்த உள்ளவன் சந்த உள்ளவன் பாடணும். அட உருவாய் வருவாய் உன்னதா எனதா கருவாய் துணியாய் உருவாய் வருவாய் உன்னதா எனதா கருவாய் துணியாய் மணியாய் ஒளியாய் அருவா மம்மியோட பாட்டி ஊரு. அவங்க ஆயா ஒரு மின்னீஸ்வரம் கோயில் ஒரு குலதெய்வம் இருக்குது. ஆமா, ஒரு 20 வருஷத்துக்கு வந்தேன் நான். ஒரு மாதிரி ஒருத்தவங்க கூட இந்த கதையை சொல்லாம இருக்க மாட்டான். அது போன்று நம்முடைய நாடு இருக்கிறது. இதுதான் பந்தலம் 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 பந்தலம். நீங்களாம் பண்ண
நீங்க தான் பண்ண போறோம் போட்டு நான் பண்ணல சின்னதா சாமி வச்சிருந்தாலும் ஆமா அதை சிறப்பா நடத்தணும்னு இருக்காங்க பாரு. அது போன்று ஆலயம் தொழுவது சாலவம் நன்று. அவன் சொல்றாங்க சாலத்துக்கு நன்றுன்னு. மலைநூறு போய் அங்காலமே பார்க்கணும், மருவத்தூரை போய் தான் ஓம் சக்தியை பார்க்கணும். நம்ம கோயில்ல எதுக்கு சாமி இருக்கு இருக்கின்றது? நம்ம கோயில் நம்ம ஊர்ல இருக்கிற சாமி நம்ம கையெடுத்து கும்பிட்டு நம்ம குறைய வேண்டியனாலே ஆத்தா நம்மளுக்கு படியலப்பா. அது மாதிரி பந்தல தேசம் மக்கள தேசம் எங்க அப்பா இருக்காரு. யாருங்க? எங்க அப்பா யார்? யார்? என் தாய் யார்? யார்? என் தந்தை யார்? தெரியாம 1 லட்சம் இருக்கான். அப்பா நீங்களும் ஒரு ஸ்டைலு, உங்க அப்பா ஒரு ஸ்டைலு. சரியா? 1 லட்சம் அட்வான்ஸ் வீடு கட்டியா? சூப்பரா கட்டுங்களா? பால் காய்ச்சியா இல்லையா? பால் காய்ச்சல் நீ கூப்பிடு. ஐயர் வேலை கொஞ்சம் செய்வேன். ஓ சுற்றுலா போறது சளி வரணும். மாதிரிகுல மாணிக்கம் கண்களுக்கெல்லாம் வழிகாட்டி மங்காத குலவிளக்கு பேச்சு போட்டியில விட்டு பாரு அவங்க அம்மாவை. கற்பின் சிலோன்மணி கலங்கரை விளக்கம் என் தாய் இருக்கிறாளே யார் என்று தெரியுமா? ஐயா பெருந்தேவி என்று அப்பா இருவர்களுக்கும் பிள்ளையாக பிறந்த நாங்களும் ரெண்டு புள்ளியா? நாங்க 2 பேர் சென்சா லேடிஸா? ஏன் இங்கிலீஷ்ல தான் பேசுற? நாங்க 2 பேர் ஆம்பளை புள்ளியோ பேருங்க? நானும் ஆமா 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 பேசாத ஓய் அப்பா 4 பேர் தான் உனக்கு என்னென்ன புலம்புறீங்க? இங்க என்ன காட்டுக்கு மச்சா கழுத்துல உத்தரா கை மணி என்னது ஆட மாதிரி வாழ் பொண்ணா பாரானோ பரிவாள் பொண்ணு ஆபரணம் பகலவன் கோல் சொலிக்க. இவங்களா யாரு? இவங்களா யாரு? மாதர் கூட்டங்கள். அவங்களே தான் சொல்லுவாங்க. உட்காந்துருக்கிற ஆளா தெரியலையா? அவங்கள ஜென்ஸ் அவங்க அம்மா இந்திக்காரனுக்கு வேலை விட்டாங்க. எங்க இவங்களா பாரில் உள்ள மன்னர்கள். ஆமாங்க. அவனே 86 தேச ராஜாக்கள். நான் வருவேனே ஆனால் நாங்க 2 பேர் என்னன்னா மணிகட்டி பிறந்தனாலே எனக்கு மணிகண்டன் என்று உள்ளது. மணிகண்டன் தான் கம்பெனி போட்டு கடை அதிகமாகி போய் கவுத்து தேடுறான். தூக்கு மனுஷா வருதுக்கா? எந்த மணிகண்டன்? பேசாம இங்க இருக்கிற மணிகண்டன். இந்த மணிகண்டன் நீ சொல்றது பெலாப்பட்டு மணிகண்டன். மணி ஆட்டுறோம் அவங்களே இங்கே சொல்றான். அது போன்று மணிகட்டி பிறந்தனாலே மணிகண்டன் 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 சபாஷிங்க. மணிகண்டன் மணிகண்டன் பெயர் கொண்டு வந்தவன் உலகத்திலே கொண்டு வந்தவன் 2 பேர். யாரா? என்னோட சேர்த்தா 3 ஆள். என்னது? யாரு? ஆஞ்சநேயர் 1. அவர் என்ன எடுத்துட்டு வந்தாரு? குண்டலத்தோடு பிறந்தவர் ஆஞ்சநேயர். அடோப்பா குண்டலம். 2வது கர்ணன் உடலோடு ஒட்டிய கவச குண்டலத்தோடு பிறந்தவர். 2வது அவர் சொல்லிட்டு கர்ணன். என்னது? கர்ணன். 3வது மணிகட்டி பிறந்த நான். நானும் கட்டின்னு தான் போனேன். நீ நேரத்தை கட்டி போடுன. நான் வரக்குள்ளே கட்டின்னு தான் போவோம், போகணும் கட்டின்னு தான் போவோம். அதுவும் கட்டி வாங்கிட்டு பாஞ்சு சம்சா வாங்கி தருவாம்பா. என்னடா என்ன கொண்டு வந்த? கவச குண்டலம், உடல ஒட்டிய கவச குண்டலம். இவரு என்ன எடுத்துட்டு வந்தாரு? கழுத்திலே மணிகட்டியே பிறந்தேன். நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு பேட்டர் 2 குண்டி எடுத்துட்டு தான் வந்தேன். கந்த உன்னை துதிப்படா கருணை காட்சி மதிப்படா.
காலனி எங்களாரு முக வெள்ளனி நீ ஆடு மயில் மீதில் ஏறி நீ வரவே கூத்து இல்லாதனால நம்ம 6 மாசம் 7 மாசம் கூத்தாடுறோம். ஆமா 4 மாசம் 6 மாசம் வீட்டுலன்னு இருக்கும். ஆமா அந்த 6 மாசமும் சம்பாதிக்கிற காசு பூரா இந்த 6 மாசத்துல செலவு பண்றோம். ஆமா சம்பாதிச்சு சேஃப்டி பண்ணிக்க ஆஹா கூத்தாடிய கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. இந்த நாள நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன் போய் சொல்றியா வீட்டை போனா என்ன உச்சிவனன்றாங்க, அப்புறம் பகுவாடான்றாங்க. பகோடா இல்ல அது மாதிரி பகுடாவா இப்போ எனக்கெல்லாம் வீட்டுல இங்க யாரு கூடயும் பேச மாட்டோம். நம்ம பாட்டுல அந்த புக் எடுத்து வச்சு படிக்கிற நேரத்துல படிச்சுக்க வேண்டியதான். அப்புறம் ஈஸ்டப்புல்லோன்னு அந்த புக் எடுத்து படிக்கிற நேரத்துல படிச்சுக்க வேண்டியதான். இல்லைன்னா கூத்தாடி எங்க இருப்பாங்கன்னு தேடி போற வேலை தான் நம்மளுக்கு. நம்மளுக்கு அந்த வேலை ஒண்ணு முத்தாண்டி போடுவான், அங்க யாரு கண்ட்ராக்டர் முக்கியமா உட்காந்துருப்பாரு, அவரு பாப்பான். அங்க யாரு பெரிய ஆளு இங்க உட்காந்துருக்கிறவங்களை எளிதா நினைக்க கூடாது. கூத்தாடிகளுக்கு ஒரு கூத்தாடணும், கூத்து வச்சவங்களுக்கு ஒரு கூத்தாடணும், கூத்து பாக்குறவங்களுக்கு ஒரு கூத்தாடணும். பாத்தியார் சொன்ன மாதிரி மேல்வாதியார் சொன்ன மாதிரி நம்ம இங்க மட்டும் ஆடக்கூடாதா, எகுத்தால என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஆடணும்னாரு. அது மாதிரி எங்க ஆயா 2 பேர் பேசினாங்க வரக்குள்ள. நான் டவுட் கிளியர் பண்ணி தான் வந்தேன். நானும் அடிக்கூடாது நல்ல வேஷமானு பாக்குறேன். சரி சாமி கோச்சிக்காது. அது மாதிரி 4000 ரூபாய் சேர்த்து கொடுப்பல. அவன் 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி ஸ்டார்ட் பண்றான். கவர் போட்டு வச்சாச்சு. 6க்கு 500 விட்டாங்க. 500 கவர்ல வாங்கி போகணும். அது போன்று ஐயா இவங்களாம் யாருன்னு சொன்ன மன்னாதி மன்னர்கள். ஆமா யாரு? மன்னாதி மன்னர். அடபாரியில் உள்ளவர் யாவரும் போற்றிட நம் நினைப்பது ஒன்றாக இருந்தாலும் நான் நடப்பது ஒன்றாக இருக்கணும். இந்த நாள்ல ஆமா நம்மளுக்கு ஒரு நாள் கிடைச்சா போதும் ஒரே ஒரு நாள் அப்படின்னு ஆடின்னு வரையா. ஆளுக்கு 1000 ரூபாய் கிடைச்சாலும் ஒரு சிப்பு அரிசி இல்லையா? ஆமாங்க. நம்ம குடும்பத்துல கூத்துக்கு போனாதான் காசு அப்படின்ற கதையா. கூத்தாடி ஜென்மம் என்பது பாவப்பட்ட ஜென்மம். நம்மளுக்காக இந்த ஐயப்ப பக்தர்கள், இந்த ஆட்கால பரமேஸ்வரியும், இந்த ஐயப்பனுக்கு லட்சம் அந்த கன்னி பூசை நடத்த வரி கொடுத்தாங்க பாரு. ஊர் கிராமவாசிகளும் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு நம்மளுக்கு நாடகம் வச்சிருக்காங்க. நாடகம் வச்சாலும் ஐயா மேலே வார்த்தா சங்கம் வைடூரியம் என் தம்பி பேரும் சிவகண்டன். சிவகண்டன். ஆமா நான் ஒண்ணுத்துல தண்டை கண்டன். மணிகண்டன் சிவகண்டன் அப்படி என்று இருந்தாலும் என்னது என்னை கண்டவர் புகழ்ந்து பேச நான் வீதியிலே வருவேனே ஆனால் கல்விச்சாலைக்கு சென்று நானும் என் தமையனும் வருவேனே ஆனால் காலையிலே உதிக்குதேங்க சூரியன், உதய சூரியன். அந்த சூரியன் உதிக்கும் போது மன்மதனை பார்த்தா எப்படி இருக்குமா? பல பலன்னு இருக்கும். ஆமா அது மாதிரி காலையில சூரியனை பார்த்தா பல பலன்னு இருக்கும். அட காலை மன்மதன் நானும் என் தம்பியும் என்கிட்ட பேசுற மாதிரி என் தம்பி கிட்ட பேசாதப்பா. தெரியும்பா. ஏன் தெரியாது. என்கிட்ட பேசுற மாதிரி என் தம்பி கிட்ட பேசாத. நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். பேசாம ஒரு 10 நாளும் பார்த்துப்பான்.
என் தம்பி கொஞ்சம் துடுக்கு. துடுக்கலாம் படும் புடுக்கு. எனக்கு தான் தெரியும். சின்ன பையன்டா. என்னது? சின்ன பையன். சின்ன பையன். அதனாலே நீங்க எங்கடா கூத்து வச்சிருக்காங்க? ஐயப்பத்திரம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காசு மிச்சமா இருக்குன்னு இப்ப கூத்த வச்சுட்டேன். எஸ்டா கோயிலுக்கு போறது கணக்கு பண்ணி தனியா வச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒரு 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா மீந்துருவோம். அதை எங்க வேஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு நைட்டு நம்ம ஊர்ல பக்கால ஓடி போய் சட்டி போடணும்டா. நம்ம ஊர்ல ஒரு ஊருக்கும் ஒரு விதிமுறை உண்டல்லவா? ஆமாங்க. இங்க எத்தனை பேர் போட்டிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் கொஞ்சம் வரி. அதுக்கானது என்று ஊர் பொதுமக்கள் எல்லாம் பொதுவாக உணவு அருந்த வேண்டும் அப்படி என்று அனைவர்கிட்ட அவங்க கொடுக்கறது அவங்க கையில் உள்ளது 5 10 100 50 500 கொடுக்குறாங்க இல்லையா? அதையெல்லாம் வச்சிருந்து அந்த மக்களுக்கு அன்னதானம் அளித்து மகர ஜோதி பார்க்க போறது தான் இருக்கத்திலே பெரியது. பெஸ்ட். கார்த்திகை மாசம் மாலை போடுறோம். அப்ப இருக்கிறவங்களாம் பக்தியோடு 48 நாள் இருந்தா போனாங்க. இப்ப இருக்கிறவங்க டூர் போய் வரலான்ட்டு போறானோ மாலை. இல்ல சாமி கன்ஃபார்மா நான் 48 நாள் கரெக்டா இருக்கு. 3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது. அது மாதிரி ஜோதி பார்க்க தான் போறாங்க. இப்ப என் ஊர்ல 2 பேர் ஜோதி பார்க்க போறாங்க. மகர ஜோதி மாதோ தையப்பா உட்காந்துருக்கவங்களாம் பத்திரக்கோட்டை வாத்தியார் பார்த்துருப்பாங்க. கும்பலாங்குளத்தியாரையும் பார்த்துருப்பாங்க. நம்மளாம் பெரியோர் சொல்லி ஆடுறதா நம்ம சொல்லி ஆடுறோமே தவிர நம்ம பார்த்தது கிடையாது. கும்பலாங்குளம் சின்ன தம்பி வாத்தியார் போய் பத்திரக்கோட்டை மாமா ராஜவேல் வாத்தியார் கிட்ட கேட்கிறாராம். ராஜவேல் வாத்தியார் ராஜவேல் வாத்தியார் எல்லா சாமிக்கும் பாட்டு எழுதிட்டேன். எந்தெந்த மாதம்னு வச்சு எழுதிட்டேன். ஐயப்பனுக்கு மட்டும் பார்த்தா பிடிக்காது. இந்த ஐயப்பனை பத்தி எல்லாம் ஜோதி பார்க்க போறாங்களா தை மாசம், அதை பத்தி ஒரு பாட்டியே தான் அப்படின்னு போய் கும்பலங்குளத்தார் பத்திரக்கோட்டையை சேர்ந்த பாமா ராஜவேல் வாத்தியார் கிட்ட கேக்குறாரு. பாட்டு கேட்டவர் யாரு? சின்னதம்பினா உன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரா? சின்னதம்பி நாடகாசிரியர். கும்பலங்குளம் சின்னதம்பி நாடகாசிரியர். வாத்தியார் யாரு கிட்ட கேட்டாரு பாட்டு? பத்திரக்கோட்டை. பாடு கேட்டோம் சின்ன தம்பி தான்
அறிந்தாலும் இன்றைய நாள் தினத்திலே எதற்காக ஓடி வந்தேன் தெரியுமா? இந்த தாய் தந்தை இருவரும் மணிகண்டனும் சிவகண்டனும் போட்டோட்டும் அழைத்துருவா அப்படின்னு தாய் தந்தை உத்தரவு. சிவகண்டனையும் மணிகண்டனையும் அழைத்து வா என்று உத்தரவு என் தாய் உத்தரவிட்டு விட்டார். ஆமா, அந்த உத்தரவின் பிரகாரம் மாதாவை தாயார் பசியை கண்டு மகன் தனிபசி பூஜித்தோன் நெஞ்சில் மாதாவை இறுதிய மகனையே வாழா ஒரு காலம். தாயார் பசியை கண்டு மகன் தனிபசி. இப்போ தாய்க்கும் அப்பனுக்கும் தாய் தகப்பனுக்கு அவன் சோறு போடுறதையும் அக்கா தங்கச்சிக்கு சீனை சேர்த்தி அவன் கணக்கெடுத்து பாடுறானோ வாழ மாட்டான். பெத்த தாய் தகப்பனுக்கு சோறு போடுறவனா கணக்கெடுத்து பார்க்க கூடாது. நம்ம அப்பா நம்ம சாப்பாடு போடுறோம். நீங்க சாப்பாடு போறீங்களா? வேண்டா எங்க அப்பா என்ன போறேன் என்ன அவருக்கு என்ன குறை ஒரு மெத்த விடல. நான் போன் பண்ணி கேட்கும் போதுல பால் வடி அச்சு தான் வடிக்கிறேன்னு சொல்லுது. பால் வடி முட்டை அதுல பாதி பெரிய முட்டை அடிச்சு போடுறாங்க. அப்புறம் ஒண்ணு சேர மாட்டேங்குது. நீங்களே சொல்லி விட்டுருவீங்க பாருங்க. அது மாதிரி பெத்த தாய் தகப்பனுக்கு எழுந்த நீரைக்க ஈமை கடன் செய்ய அதை விட ஒரு பிள்ளைக்கு வந்து சேர முடியாத பாவம் எதனால் சேர்கிறது என்றால் என்னது ஒருவனுக்கு செய்து நின்று உத்தமர் எவரானாலும் மறுபிறப்பு எடுத்த போது மறப்பவன் மனிதன் அல்ல. ஒருத்தவனுக்கு ஒரு உதவி செய்யறான்னா அந்த உதவியை நம்ம 7 ஜென்மம் எடுத்தாலும் அவனை கண்டா ஞாபகம் வந்துக்கினே இருக்குமா. அதான் இருக்கும் வரை நெஞ்சே ஒருவனுக்கும் தீங்கினை செய்யாது. இருக்கும் வரை நெஞ்சே ஒருவனுக்கும் தீங்கினை செய்யாது. இருக்கிற வரைக்கும் 4 நாள் இருக்கிறமோ 5 நாள் இருக்கிறமோ 1 வருஷம் இருக்கிறமோ 2 வருஷம் இருக்குமோ இருந்தோம் 3 நாள் வாழ்க்கை. இந்த 3 நாள் வாழ்க்கையில இருக்கிற நாள் ஒரு நாள். அந்த ஒரு நாளும் 4 பேருக்கு நல்லது செஞ்சா கடவுளுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக உள்ளது. அப்பன் செஞ்ச பாவம் தான் புள்ளையை தாக்குதுன்னு அது இயல்பான காரணமே கிடையாது. அவரவர் செஞ்ச பாவம் அவரவர் கர்ம வினை அவரவரையே சேரும் திருத்துவாங்க. நீ எப்படி கூத்துக்கு வரலன்ட்டு வீட்லயே போட்டு வளர்க்கிறோ அந்த பாவம்லாம் உள்ளதான் சேரும். அவ்வளவு கஷ்டப்பட்டுல நீங்க தேட தேவையில்ல ராஜா. போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி கட்டிங் போட்டு மூலையில முடிக்கணும். அது மாதிரி இன்று என் தம்பியை அழைக்க வேண்டும். மணிகண்டன் தம்பி. அதற்கு முன்பாக ஏன் அழைக்கணும்? அவனு நானும் கல்விச்சாலையில இருந்து கலிசூல்ல கல்லு வர்றாங்களா அண்ணன் தம்பி 2 பேரும். அவரு நினைச்சு பாருல பணம் மாத்திரம் 5 பேர் போய் மேரிப்பாரு. இவரு என்ன பண்ணுவாரு? இப்பதான் நீ சொன்னி கல்வி சொல்லி என் தாய் இடத்துல சென்று நாங்க கல்விச்சாலைக்கு போகிற வயசு ஆகி போச்சு இல்லையா? பள்ளிக்கூடம் அனுப்பி விடுங்கம்மா அப்படின்னு கேட்கலான்ட்டு இருக்கும். அது நியாயம். அதற்கு முன்பாக நாளை விடுமுறை அல்லவா? அதனால என் தம்பி நானும் அந்த விடுமுறை நாள் காலத்தை எடுத்துக்கொண்டு காட்டிற்கு வேட்டையாட சென்று ஒரு மிருகத்தை கொண்டு மெதான் அந்த கொண்டு அது மாதிரி அதுமாதிரிதான் இருக்கணும். இருந்தாலும் இன்றைய தினத்திலே என் தம்பி சிவகண்டையும் அழைக்க வேண்டும். ஆமாங்க. அதற்கு முன்பாக இங்க அமர்ந்திருக்காளே யாரு இங்க அமர்ந்திருப்பது? காளிகா தேவி. காளி கோயில் அங்க இருக்கு. ஓம் சாரி. ஓம் சாரியா? அங்காளம் ஆதி சிவன் அருடலில் என்னென்ன சாமி நினைக்கிறாங்களோ மாரியாத்தா காளியாத்தா ஈர்ச்சாயி பெருச்சாயி அப்படின்னு என்னென்ன நினைக்கிறாங்களோ சாமி இருக்கு நினைக்கிறதெல்லாம் வச்சுக்கோ. நினைக்கிறதெல்லாம் ஒரு கல்லை நட்டு அது ஒரு சாமி அப்படின்னு கும்பிடுறோம் இல்லையா? ஆமாங்க. என்னது பார்ப்புகள் சம்பந்தற்கு நீ நானும் மலை தான்
பரமேஸ்வரி ஆஹா பல்லால கண்டனிட துள்ளாடி நீயும் சென்று பொல்லாத முதல் பூக்கள் அவனை கொண்டிடவே எல்லைக்காரியாக சென்றாய் மகமாரியம்மா எல்லைக்காரியாக சென்றாய் கொண்டலிக்க மக்களெல்லாம் தத்தளிக்க நாடி எத்தனையோ உருவெடுத்தாய் நீ பித்தனையும் கரம் பிடித்தாய் கருமாறி உருமாறி உடல் மாறி கரமாறி நீ பத்தினி பாஞ்சாலியானா பஞ்ச பாண்டவர்காய் பாரத முனி மூடித்தாய் ஜகஜனிமா பாரத முனி மூடித்தாய் மகாட்டில் அமர்ந்தவளே மாதருளோ நிறைந்தவளே எரிகோட செய்தாயம்மா திருவேற்காடு உன்னை தேடி வந்தேன் காரு பாட்டுலாம் எழுதிட்டு பாட்டு எழுதின வாத்தியாரெல்லாம் செத்துட்டாங்க பாவங்க என்னது போய் சேர்ந்துட்டாங்க நாடகம் எழுதின வாத்தியார் முதல் ஆஹா நாடகம் இந்த பாட்டுலாம் திருப்புகழ் எழுதின ஒரு தேவந்தூர் ராமசாமி வாத்தியார் செத்துட்டாரா ஆஹா கொஞ்சம் குப்பம் தங்கராஜ் வாத்தியார் ஆய் பெண் வேடக்காரங்களுக்கும் சரி ஆண் வேடக்காரங்களுக்கும் சரி ஆட வேண்டியது பாட வேண்டியதெல்லாம் பாடிட்டு அவரும் போய் சேர்ந்துட்டார் போய் விட்டார் அது போன்று ஆ பாடினவங்களாம் செத்துட்டாங்க ஆமா நம்ம நம்ம எப்போ சாமந்தான் தெரியல நம்ம ஆடுறோம் ஆமாங்க பார்ப்புகள் கொஞ்சம் குப்போ மரியானா ஆட்கால பரமேஸ்வரரை வாத்திருக்கும் அம்மனுடைய திருவடிக்கும் என்னை பற்ற என் தாய் தந்தைமார்களுடைய வாத்திருக்கும் ஆஹா எமது நாடக ஆசிரியர் ஆசிரியர் இதோ மேல்வாதியை சேர்ந்த மாணிக்கம் நாடக ஆசிரியர் தாத்தாவுடைய வாத்திருக்கும் ஆஹா குருவாக திகழக்கூடிய நடுமட்டுக்குப்பத்தை சேர்ந்த ஏஎம் ஆறுமுகம் நாடக ஆசிரியர் அப்பாவுடைய வாத்திருக்கும் ஆ மற்ற நாடக ஆசிரியர்களுக்கும் ம் உமக்கும் அறிவானும் கடை வணக்கம் வணக்கம் மணிகண்டா ஜோதி மணிகண்டா இந்த மண்ணிலே தெய்வம் நீருண்ணா. மணிகண்டா ஜோதி மணிகண்டா இந்த மண்ணிலே தெய்வம் நீருண்ணா. கைப்பொந்தி பொங்க ருணாகரா கட்டி கண்ணினால் வரும் நகரா. மணிகண்டா ஜோதி மணிகண்டா
பூஜை வைத்து ஆஹா இதற்கு அன்னதான படையிலிட்டு இச்சி ஊர் மக்கள் ம் நன்கொடை கொடுத்த அனைத்து ஊர் மக்களுக்கும் ஆஹா ஐயப்ப பக்தர்களுக்கும் ம் ஐயப்ப பக்தர்களாலும் ஆஹா. ஊர் பொதுமக்களாலும் அன்பு மாலையும் ரூபாய் 101 அளிக்க எனக்கு அடியன் மனமகிழ்ந்து பெற்றுக் கொண்டோம். ஏ அடுத்தபடியாக தூரத்து வடிவடிந்த சுடுகாடு தம்புகளா. நீ ஏகலோக நாயகா எங்கும் நிறைந்தவா. வெறுமையான அபிநின்ற தெத்தனான தெத்தியா. நீ நாகமன்ற விடுலாவோ எங்கள் ராமனே. இருந்து மறைந்த ஆரூர் தாத்தா ஆரூர் மாமனாக திகழக்கூடிய வைத்தியநாதன் அருள் பாண்டியன் இவர் பேரினாலே இதோ எமக்காக ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார். அவருக்கு நமது கம்பெனி சார்பாக நன்றி. வணக்கம். என் உயிர் பிரிந்தாலும் எங்கள் உடல் பிரியாது. நம்மை போன்று திருக்கூத்தில நாடக கலா ரசிகராக திகழக்கூடிய நம்ம தெய்வம் ஆண்டிடா நாள் முடிந்தால் செத்துட்டா அப்பங்காரன் செத்துட்டா பிள்ளையா இருக்கிறவன் என்ன பண்ண போறான்? 4 பேர் அப்பன் செத்துட்டானா அப்படின்னு அப்பா சம்பாரிச்சு பணத்தை பூரா எடுத்தாந்து பணத்தை கூட வச்சு போயிட்டு போறான். என்னது ஆசை என்பது 3 பித்து, காம பித்து, போதை பித்து, கலை பித்து, தூக்க பித்து. என்னது 4 பித்து. அதுல ஒரு பித்து எக்ஸ்ட்ரா. எல்லா அப்பா அம்மாவும் நிலம் சம்பாதிச்சு கொடுத்தாங்க. எங்க அப்பா அம்மா 3 மத்தல கட்டாங்க சம்பாதிச்சு கொடுத்தாங்க. ஆனா எங்க அப்பா அதிகமா சம்பாதிச்சு கொடுத்தாங்க. கேரில பத்தியாகரு அப்படின்னா ஆத்திர 8 ஆகுது. பொன்னியாத்துல அந்த சுடுகாடு பூரா அப்படியே ஐம்புலன்கள் உண்டு ஊர் மனிதர்கள். ஆமா. அது 5 பஞ்ச பூதம் வேற, ஐம்புலன்கள் வேற. உன் ஐம்புலத்தை கட்டாடா இந்த ஆதி மூடடா, இந்த ஆதி போனால் செத்தடா மனிதா நீ பிறமா. சொன்னார், மன்னவனானாலும் மாடோட்டு சின்னவனானாலும் மண்ணிலே பிறந்து விட்டால் ஒரு நாள் மண்ணில மரணம் உண்டு. கடைசியில என்ன எங்க போவாங்க? மண்ணுக்கு சுடுகாடு. சுடுகாடு என்ன தூக்கி போவாங்க? பிணம். என்னது உனத்தை தான் தூக்கி போவாங்க, எழு தூக்கி போவாங்க வண்டியில சுடுகாடம் ஆனா செம்பா பாடை தூக்குவான் இது நம்ம உறவா.
அடிக்கிறோம். தெரியல உங்க பேர் என்ன? இது தெரியாம காய்ச்சி வைக்கணும் தண்ணி. அந்த காட்சி காட்டு நான் சொல்ற பேர். இந்தா அதான் நீ தரமாட்டியா திரும்பியும்? நான் ஜிபே பண்ணிடுறேன். பேர் என்ன? ஆறுமுகம் கண்டி. ஆறுமுகம். அது வர காத்தனை வரும். அது மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. முருகன் பெயரை புனப்பெயராக கொண்ட என்னது ஆறுமுகம். ஆறுமுகம். உங்க தாடி பேர் தான். ஆமாம். அவர் அந்த தாடி, இவர் இந்த தாடி. அவரு அப்பா இவரு அப்பா தான்டா. அதான் சொல்றேன், 2 தாடி தான். தாடி இல்லடே மீச. சரி விடு சித்தப்பா உட்காரு. புலவரான பொதிகமா மலையில் வாழ் இலகுமா முனிவரால் புலவர் என்றார். என்றால் அன்புடன் அவர் இருந்து இன்பமுள்ள கலைமகளோ உறவி என்றார். கலைமகளோ கருத்தெழுந்து கலைநடுகி மலைமலகி மலைமகள் தான் நிறுத்த சண்முகவேல் புலவரென வாழ்த்தினாள். வேல் முருகனுக்கு கோயிந்தா கோயிந்தா. புலவரென பொதிகமா திருவாவின் குடிக்கடுத்து சூரபத்மனை கொண்டா தெய்வேந்திர தெய்வான பரிசாதாரம் முருகபெருமானுக்கு அப்படின்ட்டான். சூரபத்மனை கொண்டா தெய்வேந்திர பொண்ணை கொடுத்துட்டான். எங்க கல்யாணம்? இங்கங்க திருவாவின் குடிக்கு அடுத்த திருப்பரங்குன்றத்துல கல்யாணம். திருப்பரங்குன்றத்துல. அதான் புலவரனா அந்த நம்ம எதுக்கு தாய் மாமனுக்கு போய் கல்யாணம்னு ஒண்ணு விசேஷம்னு ஒண்ணு வச்சா தாய் மாமனுக்கு ஏன் முதல்ல பத்திரிக்கை வைக்கிறோம்? ஆட்டோ போனா பாடி போட்டு செஞ்சு போட்டு அவனுக்கு அதனால முதல் பத்திரிக்கை. அது இல்லடா, ஏன் தாய் மாமனுக்கு முதல் தாம்பலம் கொடுக்குறாங்கன்னா அந்த காலத்துல முருகபெருமா அவங்க மாமன் பகவான் கிட்ட கொடுத்தாராம். ஏன் அந்த பெருத்த கல்யாணம், இந்த பெருத்த கல்யாணத்துல ஒரு பெருத்த நாணிக்கு தான் இந்த முதல் தாம்பலத்தை கொடுக்கணும்னு தேவர் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு தேவர் எல்லாம் ஒன்றா கூடிய யார் புலவர்னு யோசித்து பார்த்து புலவரென புதிகமா மலையில் வாழ் இலகுமா முனிவர் அவர் புலவர் என்றார். புதிக மலையில வாழ யாரு? அகத்தியர் தான் புலவர். அவர்கிட்ட கொடுங்க முதல் தாம்பலத்தை அப்படின்னு தேவரெல்லாம் கூடி முதல் தாம்பலத்தை தேவரை கூட்டு கொடுக்குறாங்க. அகத்தியர் கூட்டு கொடுத்த உடனே அகத்தியர் எழுந்திருந்து அன்புடன் அவர் எழுந்து, நான் புலவர் கிடையாது, நான் ஒரு நாணி பட்டத்தை வகுத்தவன், நான் புலவர் கிடையாது, அன்புடன் அவர் எழுந்து இன்பம் உள்ள கலைமகளோ புலவி என்றார். பிரம்மதேவம் முண்டாட்டி சரஸ்வதி இருக்காங்களே, அவங்கதான் கல்வி போதிக்கிறாங்க. கலைமகளோ புலவி என்றார். கலைமகளை கூட்டு முதல் தாம்பலத்தை கொடுக்கும்போது அந்த சரஸ்வதி என்ன சொல்றாங்களாம், ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு 4 ஆம்பளை பேசுறானா அந்த இடத்துல ஒரு பொம்னேட்டி பேசுறது தப்பு, சரிதானா? அதுக்கு பொம்பளை என்ன சொல்றாங்களாம், நான் ஒரு பொண்ணு, 4 பேரு தேவ சபையிலே என்ன கூட்டுறது, நான் ஒரு பொண்ணை கூட்டுறது மிகப்பெரிய தவறு. அது மட்டுமல்லாது இந்த பெருத்த திருமணத்திலே நான் இந்த முதல் தாம்பலத்திற்கு உரியப்பட்டவ கிடையாது அப்படின்ட்டு அந்த கலைமகள் என்ன சொல்லுதான், கலைமகளோ கருத்தெழுந்து கலை நழுகி மலைமகள் தான் இன்றெடுத்த சண்முகவேல் புலவர் என வாழ்த்தினாலே. இங்க யாரும் புலவனும் கிடையாது, யாரும் வாத்தியாரும் கிடையாது. நம்மளுக்கு எல்லாம் இப்போ கல்யாணத்துக்கு யாரை வச்சிருக்கோம்? கல்யாணம் யாருக்கு வச்சிருக்கோம்? அவரு தான் மாமனா? முருகபெருமான் கல்யாணம். அவர் உனக்கு மாமனா? எங்க மாமா அங்க கரும்பு வெட்டுறாரு அவரு. அந்த முருகபெருமான் தான் புலவன். அப்பனுக்கே பாடம் சொல்லி தந்தான். உலகத்திலே முதல் தீபம் கைலாயபுரம் தான் பெரிய தீபம். அவருக்கே பாடம் சொல்லி தந்தான் இல்லையா அந்த முருகன். அவனுக்கே முதல் தாம்பலத்தை கொடுங்கன்னு எல்லா தேவரும் போய் முருகனுக்கு கொடுக்க போறாங்க. அந்த முதல் தாம்பலத்தை கொடுத்த உடனே அவரு என்ன சொன்னாராம், திருமணம் எனக்கு, இந்த தாம்பலத்திற்கு உரியப்பட்டவன் நான் கிடையாது அப்படின்னு உலக ரட்சகன் ஸ்ரீமணி எம்பெருமான் நாராயணனை அழைத்து பகவான் முருகனுக்கு யாரு மாமா, மாமனை கூட்டு அவங்க அம்மாவுக்கு அண்ணன், அவங்க மாமனை கூட்டு மாமா என் திருமணத்திலே நீ முதல் தாம்பலத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு முருகபெருமான் கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம தாய் மாமனுக்கு தான் முதல் பத்திரிக்கை அங்க நடந்து பார்த்துட்டு தான் அங்க வைக்கிறோம். அது போன்று முருகன் பெயரை புனப்பெயராக கொண்ட ஆறுமுகம் கண்டக்டர் அப்பா அவராலே இது மனமகிழ்ந்து பிள்ளைக்காக நடுவேட்டு பூஜை சேர்ந்த ஆறுமுகம் பிள்ளை கோபிநாதனுக்காக கொடுத்து கொண்டாட ரூபாய் 100 லட்சமா வைத்து கம்பெனி சார்பாக நன்றி. இன்னைக்கு என் தம்பியை கூட்டுக்கணும். தம்பி கிடையாது அண்ணா, மாச்சு சொல்லாத பேசவான கரெக்டாக தான் இருக்கு. அவன் அண்ணா, அவன் பேர் பாலமுருகன், அவன் பேர் கொழுப்பி. அதே தான் எங்க